மக்களுடன் மனதின் குரல் பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 126வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ் வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ராகுல் காந்தியோடைய இந்த ஓட் ஷோடே அப்படிங்கிற இந்த கேம்பெயின் பிரச்சார வடிவத்தில் ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிறது மக்களை சென்றடையதா? அவர் எழுப்பக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு உண்மையிலேயே ஆதாரம் இருக்கு, அடிப்படை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த ஓட் சோரியை இவர் கண்டுபிடிச்ச மாதிரி சொன்னார். 49,000 ஓட்டு ரைட்டு. அதே பீரியட்ல கர்நாடகாவில் காங்கிரஸ் ஜெயிச்சது. அப்போ ஓட்சோரியா இருந்திருந்தால், கள்ள ஓட்டுகள் இருந்திருந்தால், இல்ல ஓட்டுகள் நீக்கப்பட்டிருந்தால் காங்கிரஸ் எப்படி ஆட்சிக்கு வந்தது? எம்ஜிஆர் போட்டோவையும் அண்ணா போட்டோவையும் ஏன் வைக்கிறேன் அப்படிங்கிற போது அவங்க தரப்புல சொல்லக்கூடிய வாதம் என்னவா இருக்கு அப்படின்னா, 1967 1977 இந்த 2 எலெக்ஷனுக்கான ரிசம்பிளன்ஸா தான் உங்களுக்கு வைக்கிறோம். அது ரெண்டும் வேற ஒரு கட்சியுடைய நிறுவனர் இல்லையா? என்ன அந்த திமுக அதிமுகவுடைய வாக்குகளை தன் பக்கம் கொண்டு வரலாம் என்பது அவருடைய அரசியல் கணக்காக இருக்கலாம். ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது இவர் படமும் இரவல், அந்த ஐகான் 5 பேரும் இரவல், அதுக்கப்புறம் கொள்கை இரவல், கொடி இரவல், என்னையும் என்னுடைய தொண்டர்களையும் யாரும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த நடுவில் ரேம்ப் போட்டுட்டு அதுல நீங்க கிரீஸை தடவுறீங்க, பவுன்சரை வச்சு தள்ளி விடுறாங்க. விஜயகாந்த் இப்படிதான் மக்களிடமிருந்து தன்னை அந்நியப்படுத்தி கொண்டாரா? நான் ஸ்டாரு, எனக்கு கூட்டம் வருது, அப்ப கூட்டத்தை பார்த்து பயப்படுறீங்களா? தினகரன் எடப்பாடி மீது தொடுத்திருக்கக்கூடிய இந்த விமர்சன கணைகள் ஒரு பக்கம், தினகரனை இயக்குவது அண்ணாமலை, தினகரனை இயக்குவதே அண்ணாமலை தான் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வைக்கப்படுது. அது என்ன, ராகுல் காந்தி தான் ஹைட்ரஜன் பாம்பு போடணுமா? திருசக்தி சுந்தரராமன் ஹைட்ரஜன் பாம்பு போடக்கூடாதா? இப்ப இது என முதல் தடவையாக ஆதன்ல தான் நான் இதை பேசுறேன். அண்ணாமலை அவர்கள் பிஜேபியிலிருந்து விலகி விஜயதசமிக்கு பிறகு தனி கட்சி இயக்கம், அதை கட்சியாக மாற்றக்கூடிய ஒரு இயக்கத்தை அல்லது கட்சியை தொடங்குவதற்கு எல்லா மாவட்டங்களிலும் ஏற்பாடு செய்து விட்டார். காசு பார்க்கணும் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் திமுகக்கோ அதிமுகக்கோ போவாரு. ஆனா அவர் பாஜகவுக்கு வந்திருக்காருன்னா அவருக்கு நாட்டுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அண்ணாமலைக்கு இருக்கிறது அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார். சோ இந்த அளவுக்கு நெருக்கம் காட்டக்கூடிய பிரதமரை விட்டு விட்டு போவாரா? அப்புறம் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அப்புறம் ஏன் அண்ணாமலையை தள்ளி வச்சுட்டு நயினார் நாகேந்திரன் நினைச்சாங்க? ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கிறார் தமிழக அரசியலின் நிறுவனர் திருசக்தி சுந்தரராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். தேசிய அளவுல பிரதான எதிர்கட்சி தலைவராக கூடிய ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ச்சியாக இந்த ஓட் ஷோரே அப்படிங்கிற ஒரு கேம்பெயின், அதாவது வாக்கு திருடர்கள் அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை முன்னெடுத்துட்டு வர்றார். பீகார் உடைய சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கு, அதை ஒட்டியும் அவர் செய்யறான்னு சொல்லப்படுது. ஆனால் நேஷனல் லெவல்ல ராகுல் காந்தி ஒரு பிரஸ் மீட் நடத்தினாலே ஒரு ஹைட்ரோஜன் பாம்பு போட போறாரு, ஒரு ஆட்டம் பாம்பு போட போறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தொடர்ச்சியாக அவங்களுடைய இதுல இருந்தே பரப்பப்படுது. இப்போ ராகுல் காந்தியோடைய இந்த ஓட் ஷோரே அப்படிங்கிற இந்த கேம்பெயின் பிரச்சார வடிவத்தில் ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிறது மக்களை சென்றடையதா? அவர் எழுப்பக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு உண்மையிலேயே ஆதாரம் இருக்கு, அடிப்படை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த தலைமுறையில் உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதோ, எங்கள் தலைமுறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த ரோட்டில் இந்த லேகியம் வைப்பாங்க. நீங்கள் என்ன வியாதி சொன்னாலும் அந்த காலத்தில் தெரியக்கூடிய வியாதி, இப்போல்லாம் புதுசு புதுசாக வியாதி இருக்குது. அப்போல்லாம் ஒரு 10 வியாதி தான் மொத்தம். அதுக்கு எந்த வியாதி சொன்னாலும் அந்த ஒரே லேகியம் அதுக்கு அது குணப்படுத்தும்னு சொல்லுவாங்க. சர்வரோக நிவாரணி. அந்த மாதிரி லேகியம் வைக்கும்போது அவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்க, அது மோடி மஸ்தான் மாதிரி கீரியும் பாம்பையும் எடுத்து விட்றேன், சண்டை விட்றேன், கடைசி வரைக்கும் விடமாட்டாங்க. அந்த இதை வச்சு லேகியம் விற்கணும், கூட்டம் கூட்டணுங்கிறது. ஏன்னா வெறும் லேகியம் விற்கணும்னு யாரும் வரமாட்டான். ரெண்டாவது அது ரொம்ப மார்க்கெட்டிங்கில் வாயு உதார் விடுவாங்க. உங்களுக்கு வாயு பிரச்சனையா, அந்த பிரச்சனையா, இந்த பிரண பிரச்சனையா, அதுவா. கிட்டத்தட்ட மோடி மஸ்தான் இந்த லேகியம் விற்கிறவங்க இந்த லெவலில் தான் ராகுலுடைய அரசியல் தொடர்ந்து இருந்துட்டு வருது. அவருக்கும் 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டால், வேறு யாரும் அவங்க தரப்பில் ஹைட்ரஜன் பாம்பெலாம் சொல்லலை. திருத்தம் அவரே தான் சொல்கிறாரு. அடுத்தது இத்தனாம் தேதி நான் ஒரு ஹைட்ரஜன் பாம்பு போட போகிறேன். ஐயா, அந்த பாம்பு போட போகிறேன்னு யாரும் எனக்கு தெரிஞ்சு எந்த நாடும் இன்னொரு நாடு மேலே பாம்பு போடும்போது முன்னாலேயே இந்த தேதியில் போட போகிறேன்னு அறிவிச்சிட்டு பாம்பு போட்டதா சரித்திரமே கிடையாது. பாம்பு போடுற ஆளாக இருந்தால் கையில் இருந்ததுன்னா சொல்ல வேண்டியது தான். ஏற்கனவே இந்த ஓட் சோரி இப்படி தான் அவர் சவுக்கித்தார் சோரன்னு சொல்லி ஒரு தடவை மோடியை சொல்லி அதுக்கப்புறம் இதில் உச்சநீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டார்.
அந்த மாதிரிலாம் மோடி என்றாலே திருடன் என்று அர்த்தம்னு சொல்லி மோடின்னு யாரோ வேற ஒரு மோடிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதி பிரிவு. இப்போ மோடி எல்லாருமே வந்து நரேந்திரதாஸ் மோடியுடைய சொந்தக்காரங்கன்னு அர்த்தம் இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சுக்காமையே அவர் அரசியலில் வளர்ந்துட்டாருன்னு சொல்கிறத விட வந்துட்டார். வளர்ச்சி என்பது வேற, முதிர்ச்சி என்பது வேற. அதுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கா மாதிரி தெரியல அவருடைய பேச்சிலையும் செயல்களையும். பாகிஸ்தான் என்ன செய்தாலும் அதை ஆதரித்து பேசுகிறார், சீனாவை ஆதரித்து பேசுகிறார். நீங்கள் மோடியை எதிருங்கள், பிஜேபியை எதிர்க்கலாம், தப்பில்லை. பட் நம்ம தேசத்தை, நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர், நம்ம இராணுவத்தை நீங்கள் இப்போவும் இல்லை, பகல்காமில் நடந்தது வந்து நீங்கள் வந்து ஏன் வந்து அப்படி பண்ணீங்க எல்லாம் கேட்குறாரு தவிர, பகல்காமில் என்ன நடந்தது? மதம் பார்த்து பிரித்து தானே வந்து கொலை செய்தார்கள். அதை குறிப்பிடுற அளவுக்கு அவர், ஏன்னா அது சிறுபான்மை வாக்கு வங்கி, அதுக்காக வந்து அப்போது ராகுலை எப்படி வந்து இப்போல்லாம் சமீப காலத்தில் வந்து, அதாவது நமக்கு கூகுள் மேலே எந்த விதமான நமக்கு எதிர்ப்போ விமர்சனமோ கிடையாது அந்த நிறுவனத்து பேரில். பட் கூகுளை வந்து பழைய கூகுளில் என்றைக்கோ வந்து அப்டேட் ஆனதை வச்சுக்கிட்டு நீ திடீர்னு போனால் பாலத்திலேருந்து வண்டி விழுந்துருச்சு, அங்கே விழுந்துருச்சு, ரோட்டில் போய் இடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்களே. கூகுளை நம்புறதை விட ராகுலை நம்புறது மோசம். இதுதான் என்னுடைய கணக்கு. இந்த ஓட்சோரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஓட்சோரியை வந்து இவர் கண்டுபிடிச்சா மாதிரி சொன்னார் 49,000 ஓட்டுன்னு. ரைட்டு. அதே பீரியடில் கர்நாடகாவில் வந்து காங்கிரஸ் ஜெயிச்சுது. அப்போ ஓட்சோரியாக இருந்திருந்தால், கள்ள ஓட்டுகள் இருந்திருந்தால், இல்லை ஓட்டுகள் நீக்கப்பட்டிருந்தால் காங்கிரஸ் எப்படி ஆட்சிக்கு வந்தது? கர்நாடகாவில் எப்படி வந்தது? தெலுங்கானாவில் எப்படி வந்தது? இமாச்சல் பிரதேஷில் எப்படி வந்தது? அங்கெல்லாம் ஏற்கனவே எதிர்க்கட்சி ஆட்சியில் இருந்தது. இப்போ எதிர்க்கட்சி ஆட்சியில் இருந்தால் எலெக்ஷன் கமிஷன் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிற அந்த தத்துவம் அது வந்து உண்மையாக இருந்தால் இவங்க எப்படி ஆட்சிக்கு வந்தாங்க? அப்போ இவங்க அந்த ஃபேக் ஓட்டை வச்சு தான் வந்தாங்களா? இது கர்நாடகாவில் வந்து ஏற்கனவே வந்து இது ஒரு விவாதமாகி அந்த 49,000 இதுவே வந்து தேர்தல் கமிஷன் வந்து அது நீங்கள் ஒரு அஃபிடவிட் கொடு, கையெழுத்து போட்டு கொடு, அவ்வளோதான். நான் நம்மளே கூட பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன கேட்குறாங்க, நீ என்ன புகார் சொல்கிறியோ புகார், இப்போ நீங்கள் ஸ்டேஷனுக்கு போகிறீங்க, ஒரு புகார் நீங்கள் புகார் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் தமிழ்நாட்டில் வந்து காவல் நிலையத்தில் எடுத்துடுறாங்களா புகாரை, அது வேறு விஷயம். முதல்ல நீங்கள் புகார் கொடுக்கணுன்னா கையெழுத்து போடணும்ல. அஃபிடவிட்டு கையெழுத்து போட்டு கொடுங்க என்ன புகாரோன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் கொடுக்கலையா? நான் பப்ளிக்கில் தான் பேசுவேன். ரைட். 49,000 பேர்னு சொல்லி கர்நாடகாவிலேருந்து சொன்னார். கர்நாடகாவில் அந்த ஒரு குறிப்பிட்ட இதுலேருந்து சொன்னார், ஏதோ ஒரு தொகுதியிலேருந்து, ஆலன் தொகுதி. இப்போ பேசுகிறது ஆலன் தொகுதி. நான் சொல்கிறது கொஞ்சம் முன்னால், ஒரு மாதம் முன்னால் பேசுனது வேற ஒரு தொகுதி. அந்த 49,000 அந்த வாக்கு அவர் சொன்ன அந்த லிஸ்ட்டு எங்கிருந்து வந்திருக்கு பவர் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால், மியான்மார் நாட்டிலேருந்து ஒரே சமயத்தில் ஹிந்தி, கன்னடம்னு பல மொழிகளில் வந்து இந்திய மொழிகளில் அப்லோட் ஆகிருக்கு ஒரே டயத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஏதோ வெளிநாட்டு சதி, இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்கள வச்சு இவர் வந்து ஏதோ பண்ணார். இவருக்கு வந்து இப்போ காங்கிரஸ்லேருந்து இப்போ நம்ம திமுகவில் ஐடி விங் இருக்குது, அதிமுகவில் இருக்குது, மற்ற கட்சிகளில் இருக்குது, பிஜேபியில் ஐடி விங் இருக்கலாம். அது மாதிரி காங்கிரஸில் ஐடி விங் இருந்து அவங்க எடுத்து கொடுத்துருந்தால் ஏதோ ஒரு அதில் உண்மை இருக்கலாமோ என்ற சந்தேகம் வரும். எங்கேருந்தோ வெளிநாட்டிலேருந்து வருதுன்னா இப்போ பயந்துக்கிட்டு இங்கேருந்து அப்படி போய் வருதா, இல்லை இது ஒரு பக்கம். இப்போ இந்த ஆலந்து நீங்கள் சொன்னீங்களே, இப்போ சமீபத்தில் மறுபடியும் ஹைட்ரஜன் பாம்னு சொல்லிட்டு 2வது தடவை பேசினார். அந்த ஆலந்தில் வந்து ஜெயிச்சது வந்து காங்கிரஸ். ஆமாம். இது என்ன சேம் சைடு கோல் போட்டுக்கிறாரு, சூசைடல். இல்லை, மேபி அந்த 6,000 ஓட்டு வந்து டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அந்த 6,000 ஓட்டு வந்து எங்களுக்கு வர வேண்டியது, நாங்கள் ஏற்கனவே ஜெயிச்சிட்டோம். அந்த 6,000 ஓட்டு இருந்தால் இன்னும் கூடுதல் எண்ணிக்கையில் ஜெயிச்சிருப்போம். இல்லைங்க, அதாவது கூடுதல் எண்ணிக்கையில் ஜெயிச்சிருக்கோன்னு சொன்னால் அந்த 6,000 ஓட்டுக்கு நீங்கள் ப்ரூஃபை கொடுங்க, நாங்கள் வந்து அதை நாங்கள் வெரிஃபை பண்ணுறோம் தானே தேர்தல் ஆணையம் சொல்லுது. இதில் அதில் வந்து ஒரு பெண் வீடியோவில் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க, ஏதோ ஒரு பேர். இந்த பெண் என்னுடைய நம்பரை வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் டெலீட் ஆகலை, அதாவது ராகுல் காந்தி சொல்வது பொய் என்று யாரோ ஒரு ஓட்டர், எந்த கட்சியும் சார்பில்லாத ஒரு பெண் வாக்காளர் வீடியோவில் வந்து சொல்லியிருக்காங்க. இதனால் என் ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் சொல்லி அதில் வந்து பேசுனதுனால எனக்கு தொந்தரவுகள் அதிகமாகுது. இப்படி எதுவுமே நடக்கலை, ரெண்டும் வேறு விஷயம். அப்படி பார்க்க போனால் ஒரு வாக்குச்சாவடியிலையும் வந்து பல விஷயங்கள் வந்து நடந்திருக்கலாம். நான் சொல்கிறது வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தாலும் சரி, பிஜேபி ஜெயிச்சிருந்தாலும் சரி, ஒரு தமிழ்நாட்டை எடுத்திருந்தீங்கன்னா அது திமுக, அதிமுகன்னு. நம்ம வந்து எல்லா தேர்தலும் பார்த்துருக்கோம். தேர்தலில் ஜெயிச்சதுக்கப்புறம், ராஜகண்ணப்பன் ஜெயிச்சதுக்கப்புறம் திடீர்னு சிதம்பரம் தான் சொல்லி எப்படி வந்து ஒரு தடவை வந்து
வந்தது. அது வரைக்கும் உங்கள் தலைமுறையில் தெரிஞ்சிருக்கலாம். அதுக்கு முன்னால் நடந்தது. எம்ஜிஆர் இருக்கும் பொழுது அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஹெச்வி அண்டே அண்ணா நகரில் ஜெயிச்சிட்டார் 240 வாக்குகள் வித்தியாசத்தில். கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தவர், பல முறை அவர் வந்து தோத்துட்டார். ரொம்ப மார்ஜினல் 240 ஓட்டு. எம்ஜிஆர் வந்து ஹெச்வி அண்டேவை கூப்பிட்டு, அப்போ அவர் அதிமுகவில் இருந்தார், ஒரு அமைச்சராக இருந்தார். அவர் எம்ஜிஆருடைய அமைச்சரவையில் சுகாதாரத்துறை என்னமோ. அப்போ வந்து அவரை கூப்பிட்டு, அவ்வளோ பெரிய தலைவர் அவர், திமுகவில் நான் வந்து அவரோட இவ்வளோ நாள் பயணம் பண்ணேன், தனியாக வந்துட்டேன், ஆனாலும் அவர் தோத்தார் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்காது, நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்துருங்க சொல்லி விட்டு கொடுத்து, மறுபடியும் வந்து போஸ்டல் பேலட் என்னன்னா அது என்னன்னா இது என்னன்னா அது வழக்கமான சில பாணிகளை, அந்த யுக்திகளை பயன்படுத்தி கருணாநிதி ஜெயித்ததாக. இப்போது ப. சிதம்பரம் அதே காங்கிரஸ் தான், அதே காங்கிரஸ் கூட்டணியை சேர்ந்த திமுக தலைவரான கருணாநிதியே அதுதான். தோற்று போன அப்புறம் வந்து ஏதோ ஒரு, அதாவது என்ன சொல்லுவாங்க, ஆறுதல் பரிசு மாதிரி வந்து, கன்சோலேஷன் மாதிரி வந்து போனால் போகுதுன்னு விட்டு கொடுத்து இப்படியும் நடந்திருக்கு. நம்ம இது வந்து இதுக்கும் அந்த கள்ள ஓட்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா, தமிழ்நாட்டில் நடக்காத கள்ள ஓட்டா சாயந்தரம் 3 மணிக்கு மேலே விறுவிறுன்னு ஓட்டுப்பதிவு ஏறுது, செத்து போனவன் வெளிநாட்டில் இருக்கிறவன் ஓட்டெலாம் விறுவிறுன்னு உழுது நடந்திருக்கு. எனக்கே நடந்திருக்கு. சில வருடங்களுக்கு முன்னால் என்னுடைய ஒரு வாக்கு வந்து சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு மேலே போய் போடலான்னு போட்டுட்டான்னு சொன்னாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நானும் வந்து தேர்தல் ஆணையம் அங்கங்கே எல்லாம் பண்ணேன். அதுக்குள்ளே தேர்தல் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இமெயிலெலாம் வந்தது, இது இல்லை நாங்கள் அதை கரெக்ட் பண்ணிட்டோம், இதை கரெக்ட் பண்ணிட்டோம், இதை அப்டேட் பண்ணிட்டோம். இது வந்து அதனால் வந்து தேர்தல் ஆணையர் வந்து சுந்தரராமனுடைய ஓட்டை வந்து போடணும், அவர் தான் நேரடியாக முடிவு பண்ணாருன்னு அர்த்தம் இல்லை. நடுவில் ஏன்னா நம்மளுடைய சிஸ்டம் அப்படி. வினோத் வந்து ஓட்டு போடுகிறார் என்றால் அங்கே இருக்கிற தேர்தல் அதிகாரிக்கு வினோத் யார் என்று தெரியாது. யாருக்கு தெரியும்? ஒரு கட்சியிலேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து உட்காந்துருக்கான். அவன் வந்து வெளியில் உட்காந்துக்கிட்டு அவன் ஸ்லிப் அனுப்புகிறான். திமுகலேருந்து இருக்கலாம், அதிமுகலேருந்து இருக்கலாம், காங்கிரஸ், பிஜேபி, அந்தந்த ஊரை பொறுத்து இருக்கலாம், வேறு கட்சிகள். அதைத்தான் அடையாள ஸ்லிப்பாக வச்சுக்கிறாங்க. அப்போது திமுக வந்து இவர்தான் வினோத் என்று சொன்னால் உள்ளே இருக்கிற தேர்தல் அதிகாரிக்கு வேறு வழி இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்கிறார். அவர் திமுக சொல்லலாம், அதிமுக சொல்லலாம். நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன் பொதுவாக. அப்போ காங்கிரஸ், பிஜேபிக்கும் அது போதும். அப்போ வினோத் என்ற இடத்தில் சுந்தரராமன் போய் ஓட்டு போட்டால் அது உண்மையில் கள்ள ஓட்டு. ஆனால் தேர்தலில் அந்த அதிகாரிக்கே தெரியாதுன்னா, தேர்தல் ஆணையர் வரைக்கும் எங்கேயோ உட்காந்துருக்கார் அவர், மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணி. இத்தனை பூத்து, இத்தனை ஒரு பூத்துக்கு ஒரு தேர்தல் அதிகாரி, ஒரு தொகுதி, அந்த தொகுதியை தாண்டி மொத்த தொகுதிகளுக்கும் ஒரு மாநில தேர்தல் ஆணையர், இல்லை தேசிய என்னமோ வந்து அவங்க கூட சேர்ந்து போய் இப்படி தான். அந்த இவிஎம்மில் வந்து எத்தனையோ தடவை வந்து உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சு, இவிஎம் வந்து அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. மெஷினில் வந்து ப்ரோக்ராம் பண்ணிடுறாங்க. தேர்தல் ஆணையமும் எனக்கு தெரிஞ்சு, எனக்கு சின்ன வயசுலேருந்து, உங்கள் சின்ன வயசுலேருந்து இல்லை, எனக்கு சின்ன வயசுலேருந்து வந்து வெளிப்படையாக வந்து யாரெல்லாம் வந்து ஹேக் பண்ண முடியும்னு சொல்கிறீங்களோ தயவு பண்ணி வந்து பண்ணிக்காமீங்க. எப்படி ஓட்டு போட்டாலும் பிஜேபிக்கு போகுதுன்னு சொல்கிறீங்களே, அதை உங்களுடைய ஐடி ஸ்பெஷலிஸ்ட்டை வச்சு குழப்பாங்கன்னு சொல்லி யாரும் பண்ண முடியல. அப்போ ராகுல் வந்து எதை தான் கட்டமைக்கணும்னு நினைக்கிறாரு? ஏன்னா இப்போ பீகார் எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சொல்றாரு இந்த ஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடக்கூடிய இந்த 2000 ஆண்டுக்கு அப்புறம் பிறந்த வாக்காளர்கள், அந்த இளைஞர்கள்லாம் வந்து மோடி மேலே பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க, இந்தியாவில் வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரோட்ல நடமாட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஆக்ரோஷமா போறார். இந்திய மக்களுக்கு பொதுவாக வந்து எல்லா விதத்திலையும் எந்த காலத்திலையுமே இந்தியா போன்ற ஒரு வளரும் நாடு, வளர்ச்சி அடைந்த நாடுனா கூட இன்னும் வளரும் நாடு அப்படின்னு இருக்கும்பொழுது மக்களுக்கு வந்து நிறைய வந்து டென்ஷன் இருக்கும்போது ராகுல் மாதிரி ஒரு காமெடியன் கட்டாயம் தேவை. நம்மளுடைய மனசில் உள்ள கவலைகளெல்லாம் மறப்பதற்கு இந்த மாதிரி காமெடி தேவை. என்ன ஜென்சிங்க, டெல்லி பல்கலைக்கழகத்தில் வந்து எவ்வளோ நாள் இல்லாமல் ஏபிவிபி ஜெயிச்சிருக்கு. அதுவும் அதாவது பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் அரசியலில் ஈடுபடக்கூடாது என்பது என்னுடைய, ஆனால் வந்து யதார்த்தத்தில் அப்படி இல்லை. இப்போ 6ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போதே அவன் ஒன்று சாதி வழியில் அவன் வந்து இப்போ ஒரு அந்த சாதி பிரிவுகள்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லாம் புரிஞ்சு வெட்டிக்கிறது குத்திக்கிறதுலாம் 6ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸுக்கு வந்துருச்சு காலேஜிலேருந்து. அதுக்கப்புறம் காலேஜில் வந்து இன்னும் ஏன் வந்துடுச்சேன்னு வருத்தப்படுறதில் அர்த்தம் இல்லை. அப்போது எல்லா யூனிவர்சிட்டிலையுமே ஜேஎன்யூ இந்த மாதிரி பெரிய பெரிய யூனிவர்சிட்டி, அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி, அங்கங்கே இந்த யூனியன் அப்படின்னா அவர்கள் வந்து ஏறத்தாழ இந்த இளைஞரணி மாதிரி வந்துட்டாங்க. இப்போது ஜென்சி டெல்லி யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்கலாம் ஜென்சி இல்லையா?
அந்த தலைமுறை இல்லையா? எங்கள் ஜென்சிலாம் இப்போ தான் எனக்கு தெரியும். எனக்கு உண்மையிலேயே சொல்லி கொடுத்தது வந்து எனக்கு குரு வந்து என்னுடைய பேத்தி, என் பையனோட 13 வயசு என்னுடைய பேத்தி. தாத்தா இவங்கெல்லாம் ஜென்சி, அப்புறம் என்னமோ ஆல்ஃபா ஜென்னு அதுவா, அப்புறம் பூமரு இப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. நமக்கு ஒன்றும் புரியல. ரைட், அவர் சொல்கிறது இந்த இளைய தலைமுறை. ரைட், அப்படி எடுத்துப்போம். அந்த இளைய தலைமுறை அப்படி இருந்தால் ஏங்க வந்து டெல்லி யூனிவர்சிட்டியில் ஏபிவிபி, அப்புறம் ஏபிவிபி ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் பாஜகவுடைய ஒரு கிளை அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ் பாஜக. அது ஜெயிச்சிருச்சுன்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? அந்த ஓட்டில் வந்து கோல்மால் நடந்துச்சு. ஐயா, இப்போ நீங்கள் வந்து கர்நாடகாவில், அப்புறம் இமாச்சல பிரதேசத்தில், தெலுங்கானா 3 மாநிலத்தில் காங்கிரஸ் ஜெயிச்சுது. எதிர்கட்சி பாஜகவாக இருந்தது. இல்லை தெலுங்கானாவில் வந்து சந்திரசேகர் ராவ். இப்படி ஒரு இடத்துலையாவது ராகுல் பெரிதாக போய் வந்து முழுதாக சுற்றுப்பயணம் எதுவும் செய்யவில்லை, பரப்புரை செய்யவில்லை. அந்த சமயத்தில் இதுவரை அவர் 245 முறை வந்து சமீபத்தில் வந்து வெளிநாடு சென்றிருக்கிறார். அதில் 70 முறை வந்து எங்கே போகிறாரு எங்கே வராருன்னு சொல்லாமையே போயிருக்காரு. சிஆர்பிஎஃப் தலைவரே வந்து உங்களுக்கு இசட் செக்யூரிட்டி இருக்கும்பொழுது நீங்கள் இப்படி சொல்லாமல் போகிறது நாளைக்கு எங்களுக்கும் பிரச்சனை, சொல்லணும்னு சொல்கிறாங்க. எப்படி ரகசியமாக வேறு நாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? கட்டார் போயிருக்காரு, யுஏஇ போயிருக்காரு, துபாய் போயிருக்காரு. சாம் பிட்ரோடா என்னென்னா பாகிஸ்தானுக்கு போயிட்டு எனக்கு இது சொந்த ஊரில் இருக்க மாதிரி இருக்குது, வேறு ஊர் மாதிரியே இல்லை. சாம் பிட்ரோடாக்கு அப்படி இருக்குன்னா அப்போது அவர் எந்த பக்கம் இருக்கார், எந்த நாட்டுக்கு ஆதரவாக இருக்காருன்னு தெரியுது. அதனால் வந்து அங்கே வந்து அவருக்கு சொந்த ஊர் போல தெரியுது. நான் வந்து பாகிஸ்தானியர்கள் எல்லாரையுமே வந்து அவங்க தப்பு பண்ணுறவங்கன்னு சொல்லலை. பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் உள்ள பிரச்சனை எப்போது? மோடி காலத்தில் தான் வந்துச்சா? 1971 தானே வந்துச்சு. இந்திரா காந்தி பீரியடில் தானே மிக அதிகமாகி வங்காளதேசம் வந்தது. அப்புறம் வங்காளதேசம் வேறு விதமாக போயிடுச்சு. ஆனால் இதெல்லாம் வந்து இல்லாமல் சாம் பிட்ரோடா வந்து பாகிஸ்தான் வந்து எனக்கு ஒரு சொந்த இடம் போல் தெரிகிறதுன்னா அப்படி அப்போ இந்தியா தெரியலையா? சாம் பிட்ரோடா அவர்களே எனக்கு தெரியும். நான் இந்தோனேஷியாவில் இருக்கும்போது அவரோடு சில வர்த்தக ரீதியில் சிலது அணுக வேண்டிய சில சூழ்நிலைகள் வந்து அவர் வந்து என்னைக்காவது ஒரு நாள் இந்தியாவில் வந்து அப்படி பேச சொல்லுங்க அவரை. அவர் அமெரிக்கா வாழ் இந்தியர். எனக்கு தெரிந்தவரை அமெரிக்க குடிமகன் கூட, வெளிநாட்டு குடிமகன். அங்கே இருந்துக்கிட்டு அவர் வந்து அந்த என்ஆர்ஐ காங்கிரஸ் உடைய அயலகத்துறையில் வந்து அவர் வந்து ஏதோ அதோடைய தலைவர்னு சொல்லிக்கிட்டு அவர் நிறைய ஸ்டேட்மெண்ட் தத்து புத்து நிறைய பேசுவார். தேசத்துக்கு எதிராகவே பேசுவார். நான் என்ன சொல்கிறேன், மோடிக்கு எதிராக பேசுங்க, பிஜேபிக்கு எதிராக பேசுங்க. அதெல்லாம் வந்து அரசியல், புரிந்து கொள்ளக்கூடிய அரசியல். அது ரைட்டாக தப்பாங்கிறத மக்கள் முடிவு பண்ணுவாங்க. தேசத்துக்கு எதிராக பேசக்கூடாது. இந்திய இராணுவங்கிறது மோடி இருந்தாலும் அது இந்திய இராணுவம், நேரு இருந்தாலும் இந்திய இராணுவம், ராஜீவ்காந்தி இல்லை நாளைக்கு ராகுல் காந்தி என்னைக்காவது ஒரு நாள் தப்பித்தவறி பிரதமர் ஆகிட்டார்னா அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. இருந்தாலும் அப்படி வந்துடுச்சுன்னால் அப்பவும் வந்து இந்திய இராணுவம் இந்திய இராணுவம், நம்ம நாட்டுடைய இராணுவம். அதில் ஒன்றும் பிஜேபி இராணுவம் காங்கிரஸ் இராணுவம் தனித்தனியாக இல்லை. அதனால் ராகுல் வந்து இப்போ இந்த ஓட்சோரின்னு சொன்னது வந்து நீங்கள் அதுக்கு ப்ரூஃப் கொண்டு வாங்க. சரி, கோர்ட்டில் கேஸ் போடுங்க. சுப்ரீம் கோர்ட் இருக்குல்ல, சுப்ரீம் கோர்ட்டில் தான் இப்போ தான் சௌரியமாக இருக்கே. இந்து மதத்துக்கு எதிராக கூட வந்து இந்து கடவுள் ஒரு யாரோ ஒரு பாப்பா, அவர் பேர் என்ன, ஆசாராம் பாப்பான்னு ஒருத்தர், அந்த ஆள் வந்து ஏதோ ஒரு சாமியார்ன்ற பெயரில் வந்து பெண்களை வந்து பாலியல் வன்முறை செய்தார்னு பல வருடங்களுக்கு முன்னால் பெரிய அவரை பார்த்தா லட்சக்கணக்கில் கும்பல் கூடும். சாமியார்னாலே இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக மக்கள் பார்க்குற ஆள், எல்லா சாமியாரும் நான் சொல்லலை, அப்படியும் ஒரு பார்வை வரக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. அவரை வந்து வரும்போது அவர் இப்போ சிறையில் இருக்கார். அவர் பையன் எல்லாம் சிறையில். இப்போ வேற ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் வந்து இப்போ போன வாரம் வந்து உச்சநீதிமன்றம் வந்து அவருக்கு 20 வருஷம் தண்டனை கொடுத்துட்டாங்க நிரூபணமாய். அந்த சென்டென்ஸை வந்து உச்சநீதிமன்றம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கு. கேஸுக்கு கேஸ் வந்து ஆதாரங்களும் வழக்கு விவரங்களும் வித்தியாசப்படலாம், அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியே வந்து என்ன சொல்வார், பிஆர் கவாய் அவர்கள், எனக்கு நீதிபதிகள் பேரில் பெருந்த மதிப்பு உண்டு, நீதிமன்றத்தின் மேல் மதிப்பு உண்டு. இப்போவும் பல முறை அது தவறு. இப்போ அந்த யஷ்வந்த் வர்மா விவகாரத்தில் வந்து எஃப்ஐஆரே ஃபைல் பண்ண விடாமல் ஒரு வீட்டில் 50 கோடியோ 100 கோடியோ பணம் பிடிச்சிருக்காங்க, ஆனால் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாட்டேன்னு அடம் பிடிச்சா அப்போ சட்டத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆறுதே, அதாவது கடவுளை விட அவர்கள் கடவுள் மாதிரி அவர்கள் அப்படின்ற கேள்வி வருது. ஜெகதீப் தம்பர் அதான் கேட்டார். ஜெகதீப் தம்பர் அதான் கேட்டார். ஆமாம், அதுதான் கடவுளா? இல்லை அவர்கள் வந்து சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களா? அந்த கான்ஸ்டியூஷன் அமைப்பிற்கு உள்ளே வரமாட்டாங்களா? அவங்க வந்து பிரசிடெண்ட்டுக்கு வந்து கால நெடு நிர்ணயிக்கலாம்,
அவங்க ஒரு கேஸில் வந்து நீ 3 மாதத்தில் முடிக்கணும்னு வந்து பிரசிடென்ட் சொல்ல முடியுமா? சொன்னால் வந்து எதாவது நடக்குமா? எத்தனை கேஸ்? 5 கோடி கேஸ் இந்தியா முழுக்க நிலுவையில் இருக்குது. அப்போ வந்து ஒரு கேஸில் வந்து அந்த விஷ்ணு ஒரு கோயிலில் வந்து அந்த சிலை விக்கிரகத்தை வந்து ஏதோ தலை இல்லாமல் தலையை உடைச்சிட்டாங்க, அதை ரெஸ்டோர் பண்ணணும், ஏதோ பெரிய பிரம்மாண்டமான விக்கிரகம் போல அப்படின்னு யாரோ ஒருத்தர் கேஸ் போடுறார் பொதுநல வழக்கு. இதெல்லாம் வந்து என்ன மிஞ்சி போனால் என்ன சொல்லணும், இந்த வழக்கு வந்து நீங்கள் ஆர்கியாலஜிக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், அவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா வாங்கன்னா, அவர் ஏதோ ஆல்ரெடி நான் அங்கங்கே கம்ப்ளைண்ட் பண்ணேன், யாரும் நடவடிக்கை எடுக்கலைன்னா கோர்ட்டுக்கு வரார். இல்லை கேஸை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கூட போகலாம், காரணங்கள் ஏதாவது டெக்னிக்கல் ரீசன்ஸ். உங்கள் கடவுள் விஷ்ணுகிட்டே போய் கேளுங்க, அவர்கிட்ட முறையிடுங்க, அவர்கிட்ட போய் என்ன தீர்வுன்னு கேளுங்க. இவர் வந்து புத்த சமயத்தை தழுவியவர் என்பது அவரே அறிவித்தது. நம்ம வந்து இப்போ புத்த சமயத்துக்கு எதிராக பேசலை. யாருமே இன்னொரு மதத்தை வந்து இப்போ அந்த அவரை நீங்கள் வந்து அவர் வந்து உங்கள் கேஸை தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா விதமான உரிமைகளும் இருக்குது. உங்களுடைய வழக்கில் வந்து முகாந்திரங்கள் வந்து இல்லை, விவரங்கள் சரியில்லை, ஏதோ ஒரு காரணத்தில் அது நீதிபதிக்கு நீதிபதி மாறுபடும். உச்சநீதிமன்றத்திலேயே ஒரு நீதிபதி சொன்னது வந்து தப்புன்னு இன்னொரு நீதிபதி சொல்கிறாரு, ஒரு பெஞ்சு சொல்கிறாங்கன்னா அந்த தப்பான தீர்ப்பை கொடுத்த அவருக்கு வந்து என்ன ஏதாவது தண்டனை உண்டா, அவர் பேரில் ஏதாவது நடவடிக்கை உண்டா? நம்ம சட்ட அமைப்பில் அப்படி இல்லை. ஆனால் நான் வழக்கமாக சொல்லுவேன், கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு கீழே உள்ள ஒரு அதிகாரி வந்து ஒரு தப்பு பண்ணான்னா மேலதிகாரி உடனே அவரை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது தவறுன்னா அவர் மேல் நடவடிக்கை உண்டு. ஆனால் நீதிமன்ற அமைப்பில் வந்து அந்த மாதிரி நடவடிக்கை கிடையாது. அவருடைய தீர்ப்பு நாங்கள் ஒத்துக்கல, அந்த தீர்ப்பு மிகவும் தவறு, அடிப்படையிலேயே தவறுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து எந்த நடவடிக்கையும் கிடையாது. இது நம்முடைய சட்ட அமைப்பில் நீதி அமைப்பில் இருக்குது. அப்போது என்ன சொல்கிறேன், உங்கள் கடவுள்கிட்ட போய் விஷ்ணுகிட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள், அவரை தீர்வு தர சொல்லுங்கள். இதையே நீங்கள் அல்லாவிடம் கேளுங்கள்னு சொன்னால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய வேலை இல்லாமல் போயிடும். இல்லை இயேசுவைன்னு சொன்னால் அது வேறு விதமான சிக்கலை ஏற்படுத்தும். நான் வந்து அவங்கள சொல்லணும்னு கட்டாயப்படுத்தலை, யாரையுமே சொல்லக்கூடாது. அதுதானே வந்து அந்த இடத்தில் உட்கார்ந்து இருப்பவருடைய இது வந்து எந்த மதம், அவருடைய மதத்தை தாண்டி, அவருடைய ஜாதியை தாண்டி அவர் சமூக நீதி சமநீதி அப்படிங்கிறது தானே எதிர்பார்க்குறோம். ஆனால் இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம தமிழக அரசியலுக்கு வந்தோம் அப்படின்னா, இதில் மிக குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்பாக தான் நிறைய ஒரு குழப்பமான ஒரு சூழல் நிலவுவதாக பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணிலையும் இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ காங்கிரஸ் வந்து 125 சீட்டில் நாங்கள் கண்டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து அவங்களுடைய தமிழக பொறுப்பாளர் பேசியிருக்கிறது, அதை ஒட்டி KS அழகிரி பேசியிருக்கிறது ஒரு பக்கம் விவாதத்தை கிளப்பியிருக்கு. இப்போ இன்னொரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தினகரன் அவர் இப்போ EPSக்கு எதிராக தொடுத்திருக்கக்கூடிய விமர்சன கணைகள், இவர் போய் டெல்லியில் பார்த்துட்டு வந்தது, ஓவராலாக எப்படி பார்க்குறீங்க? அதாவது யதார்த்தமாக சொல்லணும்னா, இப்போ வந்து திமுகவுக்கு எதிரான வாக்குகள் வந்து 4 முனை போட்டியாக இருக்குன்னு இது வரைக்கும் ஒரு 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 அதாவது அதிமுக பாஜக ஒரு கூட்டணி என்று இன்னும் நம்பப்படுகிறது. கடைசி வரைக்கும் தேர்தல் வரைக்கும் அப்படி இருப்பாங்களா, இல்லை நடுவுலையே வந்து ஏதாவது பிளவு வருமா அப்படிங்கிறது சொல்ல முடியல. அப்படின்ற மாதிரி ஒரு சில சலசலப்புகள் தெரிகின்றன. அப்படியே அவங்க ஒன்றா இருக்கிறதாவே வச்சுப்போம். அப்போ திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, சீமான் தனியாக நிற்கிறாரு, விஜய் அதாவது அவருடைய கட்சி என்ற முறையில் அவர் நிற்கிறார், அவரோடு மற்ற யாராவது சின்ன கட்சிகள் போய் கூட்டணி சேருவாங்கன்ற மாதிரி தெரியுது, இருக்கலாம். காங்கிரஸ் கூட உங்களுக்கு தெரியும் 125 சீட்டு கொடுக்கலன்னா நம்ம வந்து தாவேக்காவுக்கு போயிடலாம் அப்படின்னு பேசுகிறதாகவும் பத்திரிகை செய்திகள்லாம் கூட வந்திருக்கு. KS அழகிரி சொல்றாரு, கூட்டணியில் எங்களுக்கு பங்கு வேண்டும், கூட்டணி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. KS அழகிரி, ராஜேஷ்குமார் போன்றவர்கள் அது மாதிரி, அதாவது திமுகவுக்கு ஒரு எதிரான நிலை மறைமுகமாக அப்படி இருக்காங்க. செல்வ பெருந்தகை வந்து திமுகவுக்கு ஆதரவு நிலையில் இருக்கிறார். செல்வ பெருந்தகையுடைய ஆதரவாளர்கள்லாம் வந்து ராஜேஷ்குமார் வந்து மாநில தலைமையை கைப்பற்றுவதற்காக அவர் இப்படிலாம் பேசுகிறாருங்களாம் வந்து வழக்கம் போல் காங்கிரஸுக்குள்ள நிறைய அணிகள் இருக்குது. அதனால் கோஷ்டிகள், ஆமாம் கோஷ்டிகள் இருக்குது. அவங்க காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாக்கி பேர் எல்லாரும் வந்து அட்லீஸ்ட் காலனிகள் ரெண்டு இடது காலனி வலது காலனி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் மனுஷனுக்கு. ஆனால் காங்கிரஸில் மட்டும்தான் வந்து அது கூட வந்து இது 7ஆம் நம்பர் இது 8ஆம் நம்பர்னு கூட போட்டிருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகம் வருது. இல்லை கலர் வேறு மாதிரி போட்டுப்பாங்களோ. ஏன்னு கேட்டால்
அந்த அளவுக்கு கூட ஒரு மனப்பொருத்தம், அதாவது வெளிப்படையாகவாவது ஒரு ஒற்றுமையை காமிக்கலாம். உள்ளுக்குள்ளே இல்லைன்னா கூட ஒரு நாடகமாவது காமிக்கலாம். ஆனால் கோஷி பூசல், நம்ம சத்தியமூர்த்தி பவனுடைய கோஷி பூசல் உலக வரலாற்றில் இடம்பெறக்கூடிய பூசல்கள் அவை. அதனால் அது ஒரு பக்கம் இருக்குது. ரொம்ப ஜாஸ்தியாக பேசுனா சீதாராம் கேசரியே பாத்ரூமில் 3-4 மணி நேரம் வச்சு போட்டுனாங்கல்ல. காங்கிரஸுடைய வரலாறு அப்படி தான். இன்னும் நிறைய தோண்ட நிறைய சகதிகள் வரும். இப்போது தாவேகா பக்கம் போகணும் அப்படின்னு தமிழ்நாடு காங்கிரஸில் ராஜேஷ்குமார், கே எஸ் அழகிரி போன்ற ஒரு குரூப் இருக்குது. இல்லை திமுகவுடைய தான் இருக்கணும், எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கணும், 25 சீட்டு கொடுத்தாலும் வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சைடில் இருக்குது. இது ஒரு குழப்பம். தாவேகா பக்கம் ஒரு கால் காங்கிரஸ் போகுமா போகாதான்ற ஒரு மதில் மேல் பூனை. ஐயா, நான் மதில் மேல் பூனைன்னு பேசினேன், பூனை மேல் மதில்னு பேசலை. அந்தளவுக்கு நான் முதல்வர் அளவுக்கு என்னால் பேச முடியாது. தமிழ் எனக்கு தெரிஞ்சது தான் நான் பேசுவேன். மதில் மேல் பூனை. ஸோ மதில் மேல் பூனையாக இப்போ காங்கிரஸ் இருக்குது. இந்த பக்கமாக அந்த பக்கமான்னு எந்த பக்கம் ஒரு கால் தாவேகா பக்கம் போனால் அப்போ டஃப் ஆகலாம். அப்படி இல்லை என்றால் இந்த கூட்டணி அவர்களால் திமுகவாக ரீட்டைன் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா, இப்போ விசிக என்னை பொறுத்தவரை வெளியே போக மாட்டார்கள் என்றது நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வரேன். அப்படி தான் நடுவில் இந்த பில்டப்லாம் கொடுப்பாங்க. காங்கிரஸ் போச்சுன்னா இல்லை, காங்கிரஸ் போச்சுன்னால் அப்போ நம்மளும் போகலான்னு ஒரு எண்ணம் வரும். இதில் இது மாதிரி தான் இந்த ஆட்டு மந்தையிலேருந்து முதல் ஆடு அப்படி குதிச்சு போச்சுன்னா தாண்டி எல்லா ஆடும் அதே மாதிரி குதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா கூட குதிக்கும். அது மாதிரி காங்கிரஸ் போச்சுன்னா கம்யூனிஸ்ட்டும் போகலாம். அதுலேயும் குறிப்பாக மார்க்சிஸ்ட் போகிறதுக்கு இடதுசாரிகள், அதாவது சிபிஐ இங்கே இருக்கலாம், சிபிஎம் மாறி போகலாம். விசிக மாறுவதற்கு வாய்ப்புகள் குறைவு என்று நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் விசிகவுடைய ஃபுல் கண்ட்ரோல் திருமாவிடம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. அடுத்த வாக்கு வங்கியை பொறுத்தவரை திருமா தான் முகம். விசிக தொண்டர்களிடம் முகம் கட்சியின் முகம் நிச்சயமாக திருமா தான். திருமாவை தாண்டி ஒரு முகம் அங்கு கிடையாது. ஆனால் இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் திமுகவோட கண்ட்ரோலில் இருக்காங்கங்கிறது உலக அறிந்த உண்மை. அப்போ அவங்களாம் அங்கங்கே உள்ளூரில் அதாவது ஸ்ட்ரைக் பண்ணாங்கனாலே விசிக பாதிக்கப்படும். அதுக்கு பயந்து அவர் போகாமல் இருப்பார் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. இதனால் ஒரு யாருக்கோ ஒரு 2ஆம் கட்ட தலைவர்களுக்கெல்லாம் பெரிய வாக்கு வங்கி யாருக்கும் இருக்கிறதா நான் நினைக்கல. ஸோ இது திமுக சைடில். அதிமுக இப்போ நீங்கள் தாவேகா அது அதாவது கூட்டம் வருகிறது. ஆனால் கூட்டத்தை இனிய ஒரு கண்ட்ரோல் பண்ணுற அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை விஜய்க்கு இல்லையோ என்று தோன்றுகிறது. அதே மாதிரி அவர் திமுகவை தோற்றுவித்த அண்ணாதுரையையும் திமுகவிலிருந்து அதிமுகவை தோற்றுவித்த எம்ஜிஆரையும் தான் அவர் கடன் வாங்க வேண்டியிருக்கிறது. அதாவது இதில் தான் கடன் வாங்கினார். அம்பேத்கர் இப்போ ஐகானில் பெரியார் அப்படின்னு சொல்லி, ஆனால் கடவுள் மறுப்பை ஏற்றுக்கலன்னு சொன்னார். அஞ்சலி அம்மாள், வேலுநாச்சியார், இப்படி காமராஜர்லாம் ஐகான்லாம் காமிச்சார். இந்த படங்கள் இவங்களை யூஸ் பண்ணுறாரு. கொடியிலையும் அவங்க ஏற்கனவே அது பேர் என்ன, பகுஜன் சமாஜ் என்னுடையதுன்னு, அப்புறம் ஒரு லோக்கல் கட்சி என்னுடைய கலருன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இன்னும் தீர்ப்பு வர எப்படி வேணாலும் வரலாம், அது வேறு விஷயம். ஆனால் எல்லாமே இரவலுங்கும்போது இந்த கொள்கை இல்லாமல் திமுக என்ன கொள்கை சொல்லுதோ, நீட் தேர்வு விஷயத்துலையோ, ஒன் நேஷன் ஒன் போல்லையோ எல்லாமே திமுகவோட கொள்கை இல்லை. ஆனால் அந்த ஒரு இதில் எம்ஜிஆர் ஃபோட்டோவையும் அண்ணா ஃபோட்டோவையும் ஏன் வைக்கிறேன் அப்படிங்கிற போது அவங்க தரப்பில் சொல்லக்கூடிய வாதம் என்னவா இருக்குது அப்படின்னா, 1967 1977 இந்த 2 எலெக்ஷனுக்கான ரிசம்பிளன்ஸாக தான் உங்களுக்கு வைக்கிறோம் அப்படின்னு. இல்லைங்க, அது ரெண்டும் வேற ஒரு கட்சியுடைய நிறுவனர் இல்லையா? நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் அவர்களை தலைவர்களாக சொல்கிறீர்கள். ஆனால் அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி தான் திமுக. யார்? அண்ணாதுரையால். அதே மாதிரி அண்ணாதுரை பெயரை வைத்து எம்ஜிஆர் உருவாக்கியது தான் அதிமுக. ஸோ அண்ணாதுரையை பொறுத்த வரைக்கும் திமுக காரங்களும் யூஸ் பண்ணுறாங்க, அதிமுக காரங்களும் யூஸ் பண்ணுறாங்க, பொதுவாக யூஸ் பண்ணுறாங்க. எம்ஜிஆர் படத்தை இல்லை எம்ஜிஆருடைய பெயரை இரட்டை இலை அதிமுக மட்டும்தான் யூஸ் பண்ணுது, வேறு யாரும் யூஸ் பண்ணுறதில்லை. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதுனால என்ன, அந்த திமுக அதிமுகவுடைய வாக்குகளை தன் பக்கம் கொண்டு வரலாம் என்பது அவருடைய அரசியல் கணக்காக இருக்கலாம். ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது இவர் படமும் இரவல், அந்த ஐகான் 5 பேரும் இரவல், அதுக்கப்புறம் கொள்கை இரவல், கொடி இரவல். இவரால் இவருடைய கட்சியை என்னையும் என்னுடைய தொண்டர்களையும் யாரும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த நடுவில் ரேம்ப் போட்டுட்டு அதில் நீங்கள் கிரீஸை தடவுறீங்க, பவுன்சரை வச்சு தள்ளி விட்றாங்க. நம்ம என்ன, வேற ஒன்றும் இல்லை,
விஜயகாந்த் வந்து இப்படி தான் வந்து மக்களிடமிருந்து தன்னை வந்து அந்நியப்படுத்தி கொண்டாரா? நான் ஸ்டாரு, எனக்கு கூட்டம் வருது, அப்போ கூட்டத்தை பார்த்து பயப்படுறீங்களா? நீங்கள் விஜயகாந்த் எத்தனையோ கூட்டங்களை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடியோக்கள் இன்றைக்கும் வலைதளத்தில் இருக்குது. அவர் அந்த பீரியடில் இருந்ததெல்லாம் அவர் கூட்டத்துக்கு நடுவில் தான் போவார். கோவம் வந்தால் பலாருன்னு ஒருத்தனை அரிசி அவருடைய தொண்டனை வந்து அரைந்திருக்கிறார். மறுநாள் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டு காசு கொடுத்து அமைச்சிருக்காரு. கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும்னு சொல்கிற மாதிரி அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. அவர் அப்படி தான், இயல்பாக அப்படி தான் இருப்பார். ஏன்னா அவர் வந்து நேர்மையாக இருக்கார். அதனால் வந்து அவர் வந்து கோபம் வரும். அவருக்கு எப்போவுமே கோபம் வர இடத்துல வந்து நேர்மை இருக்கும். இப்படியெல்லாம் ஒரு அந்த கருத்துக்கள் சரியா இல்லையா என்பதை விட அப்படி ஒரு இமேஜ் இருந்தது அவருக்கு. நீங்கள் மக்களிடையே கலக்கவே இல்லையே. நீங்கள் ஸ்டாருங்கிற இதில் ரேம்பில் போயிடுறீங்க, பவுன்சரை வச்சு மற்றவனை தூக்கி போட்டுறீங்க. யாரும் அவன் கடைசியில் எல்லாத்தையும் என்ன பண்ணுறான், அந்த ஏமாற்றத்தை, அந்த இதை, அந்த அந்த ஆர்வ மிகுதியை தனமாக லேம்ப் போஸ்ட் மேலே ஏறுறது, அங்கே போகிறது. இப்போ கூட லேம்ப் போஸ்ட் மேலே ஏற வேண்டாம்னு கட்சி தலைமை சொல்லுது. இல்லை, அதாவது கூட்டம்னு வந்தால் நெரிசல் வரும். அதை கட்டுப்படுத்தும் அளவுக்கு வந்து ஒரு தலைவருக்கு ஆளுமை வேண்டும். எங்களுக்கு போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அப்படி தான் திமுக எப்படி கொடுக்கும்? உங்களுக்கு கூட்டம் வந்துச்சுன்னா வந்து நாளைக்கு அதனால் உங்களுக்கு வாக்குகள் விழுந்துருமோன்னு சொல்லி திமுக அது அனுமதி கொடுக்காது. இப்போ உயர்நீதிமன்றமே அதானே கேட்டிருக்கு திமுகவை பார்த்து. நீங்கள் உங்கள் கட்சிக்கு என்ன, எல்லா கட்சிக்கும் ஒரே மாதிரி நீங்கள் ஒரு அந்த அனுமதிகள் இருக்கணும். இப்போ இவங்க கரூரில் வந்து 1,00,000 பேர் வந்தாங்கன்னு சொன்னாங்க. கடைசி ரோவெல்லாம் காலியாக தான் இருந்தது. இந்த மிக்சர்லாம் அப்படியே பத்திரமா வச்சுருந்தாங்க. இந்த மிக்சரு ஸ்வீட் எல்லாம் வச்சுருந்தாங்க காலி. அதை தாண்டி 1,50,000 பேர் வெளியே நின்னாங்கன்னா அவங்க வந்து, அதாவது திமுகவில் வந்து வழக்கமாக வந்து அவங்க வந்து இந்த விளம்பரத்துக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க. பட் எனக்கு என்ன புரியலன்னா, அவ்வளோ பெரிய ஐடி விங் வச்சுக்கிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வீடியோவில் சொல்கிறாங்க செம்ம கூட்டம், 1,00,000 பேர் வந்து ஷேர் போட்டு வெளியில் 1,50,000 பேர் நின்னாங்க. இதே அந்த ஒரே வரி வசனத்தை தர்மபுரியிலேருந்து ஒருத்தர் பேசுகிறாரு, வீடியோ காமிக்கிறாங்க. மதுரையிலேருந்து ஒரு பொண்ணு பேசுது, இங்கேருந்து யாரோ ஒருத்தர் பேசுகிறாரு. ஒரு எல்லாமே இளைஞர்கள் பேசுகிற மாதிரி. ஒரு வார்த்தை கூட வித்தியாசப்படாதா? கருத்து வேணால் ஒன்றா இருக்கலாம். வார்த்தைகள் வந்து ஒரு லைன், ஒரு 6-7 வார்த்தைகள், 8 வார்த்தைகள். இந்த 8 வார்த்தைகளை வரிசை கூட மாறல. எல்லாரும் அதே வசனம் சொல்கிறாங்க. ஐயா, ட்ராமா போடும்போது கூட நான் கூட ஒரு 800 முறை மேடையில் வந்து நாடக மேடையில் தோன்றி வந்தான். இன்றைக்கி ஒரு சபாவில் இப்போ நாடகம் போடும்போது போடுவோம், நாளைக்கு போடும்போது அந்த வசனத்தில் கொஞ்சம் நம்ம அறியாமல் கொஞ்சம் வித்தியாசம் வரும். சுவாரஸ்யத்துக்காக கொஞ்சம் மாற்றிக்கிறதும் உண்டு. இவங்க வந்து ஒரே வசனத்தை வந்து ஒரு 20 இடத்துல கொடுத்து, தர்மபுரியில் ஒரு பையன், இதில் ஒரு பொண்ணு, இங்கே சேலத்தில் ஒன்று, மதுரையில் ஒன்று, இதை நாடகமாக போடுறாங்க. அப்போ அந்த கூட்டம் வந்து தானாக சேருகிற கூட்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷனை உருவாக்குது. ஆனால் விஜய்க்கு வந்து தானாக சேருகிற கூட்டம் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அந்த கூட்டத்தை அவர் கண்ட்ரோல் பண்ணுறது அவருக்கு நல்லது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. இதில் இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி நான் திருப்பி வந்தோம் அப்படின்னா, அந்த தினகரன் ஃபேக்டர், அதுக்கப்புறம் வந்து இப்போ தினகரன் எடப்பாடி மீது தொடுத்திருக்கக்கூடிய அந்த விமர்சன கணைகள் ஒரு பக்கம், தினகரனை இயக்குவது வந்து அண்ணாமலை, தினகரனை இயக்குவதே அண்ணாமலை தான் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வைக்கப்படுது. இப்போ உங்களுடைய பார்வை? இப்போ இவ்வளோ நாள் வரைக்கும் அதுதான் அது என்ன, ராகுல் காந்தி தான் ஹைட்ரஜன் பாம்பு போடணுமா, திருசக்தி சுந்தரராமன் ஹைட்ரஜன் பாம்பு போடக்கூடாதா? இப்போ இது என முதல் தடவையாக ஆதனில் தான் நான் இதை பேசுகிறேன். அநேகமாக 4 முனை போட்டி என்பது 5 முனை போட்டியாக வரும் போல தெரிகிறது எனக்கு கிடைத்த தகவல்கள். அண்ணாமலை அவர்கள் பிஜேபியிலிருந்து விலகி இந்த விஜயதசமியை தாண்டி இதை ஒட்டி அவர் வந்து தனி இயக்கம் அல்லது கட்சி அவர் வந்து துவக்கிறாரு. எல்லாரும் வந்து அண்ணாமலை வந்து பிஎல் சந்தோஷ் அவர் வீட்டுக்கு போனபோது அவரை போய் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அது போனார் வந்தார்னு அப்படின்னு சொல்லி பல யூடியூப்லேயும் பல இதுலேயும் வந்து தகவல்கள் வந்தன. எனக்கு கிடைத்த தகவல், நான் சில தகவல்கள் வந்து ஆதாரம் இல்லாமல் நான் பேசுவதில்லை. இதை வந்து என்னை அறிந்தவர்கள், என்னுடைய எழுத்தை தமிழக அரசியல் பத்திரிகையில் கார்கோடன் தலையங்கத்தை படித்தவர்கள், சீனியர் கேள்வி பதில் படித்தவர்களுக்கு இயல்பாக தெரியும். அரசியல் தலைவர்கள் பலருக்கு நன்றாக தெரியும். அதனால தான் நான் எந்த கட்சியிலையும் இல்லை. என்னால் எந்த கட்சியிலையும் இருக்க முடியாது. என்னை சேர்த்துக்கவும் மாட்டாங்க, நான் சேரவும் மாட்டேன். அண்ணாமலை அவர்கள் விஜயதசமிக்கு பிறகு தனி கட்சி இயக்கம், அதை கட்சியாக மாற்றக்கூடிய ஒரு இயக்கத்தை அல்லது கட்சியை தொடங்குவதற்கு எல்லா மாவட்டங்களிலும் ஏற்பாடு செய்துவிட்டார். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அவருக்கு கிரக நிலை பிறை. எல்லாரும் ஜோசியத்தை நம்புகிறாங்க.
யாரெல்லாம் வந்து ஜோசியம் மூட நம்பிக்கை பகுத்தறிவுன்னு பேசுகிறாங்களோ அவங்க வீட்டில எல்லாமே வந்து நம்பும்போது ராகுகால எம்மங்கட்டத்தில் தான் மனு போடுவாங்க. அதை சிலதெல்லாம் வந்து கரெக்டாக செய்வாங்க. அதெல்லாம் வந்து நான் தான் சொல்லியிருக்கேன். கலைஞர் யமகண்டம் பார்ப்பார் என்று அவருடைய குடும்பத்தில் உள்ள ஒருவர் என்னிடம் சொன்னார். நான் பார்க்கவில்லை. நான் அப்படிங்கும்போது நான் பார்ப்பவர். ராகு காலம் யமகண்டம் பார்ப்பவர். அப்படி இருக்கும்போது நான் கவனிக்கலை. ஆனால் கலைஞருடைய குடும்பத்தை ஒருத்தர் சொன்னாங்க, இல்லைங்க 12:01 ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம், சாரி யமகண்டம், தலைவர் அந்த சமயத்தில் யாரையும் பார்க்க மாட்டார் அவருடைய குடும்பத்திலேயே. ஸோ வெளியில் பேசுகிறது வேறு, உள்ள அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். திராவிடம் என்றாலே அது வந்து போலி திராவிடம் தான்ன்றது தெரிஞ்சவர். அதனால தான் திராவிட மாயை. இல்லை, நீங்கள் சொல்லியிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இல்லைங்க, அதை நான் முடிச்சிடுறேன். எஸ். ஸோ அப்போ வந்து ஏதோ ஜோசியம் அது மாதிரி ஏதோ கேட்டதாகவும், ரிஷிகேஷுக்கு சென்று சில பரிகாரங்களை அவரை செய்ய சொன்னதாகவும், எனக்கு வந்து அவரை சுற்றி அவரை சேர்ந்த அவரை ஒட்டி உள்ள அவர் அந்த தரப்பிலிருந்து வரும் செய்திகள். அது வந்து இந்த அக்டோபர் வரைக்கும், அந்த விஜயதசமி தாண்ட வரைக்கும் அவருக்கு ஏதோ காலம் சரியில்லை, நேரம் காலம் சரியில்லை. அது எல்லாரும் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு உண்டு. அதனால் வந்து அதுக்கப்புறம் அதை ஏக போகிறாரு. அவர் ரஜினிகாந்தை சமீபத்தில் போய் சென்று சந்தித்து விட்டு வந்தார் இப்படிங்கிறது சில தகவல்கள் வெளியில் வந்திருக்கின்றன. ரஜினிகாந்தை பார்த்தா என்ன அப்படின்னு சொன்னால், விஜய் அப்படின்னு வந்தால் ரஜினி ரசிகர்கள்னு, விஜய்க்கு எப்படி ரசிகர்கள் தொண்டர்களாக மாறுகிறார்களோ, அப்போ விஜய்னாலே அஜித் தொண்டர்களுக்கு ஆகாது, அஜித் ரசிகர்களுக்கு ஆகாது. விஜய் 2-2-4ன்னு சொன்னால் அஜித் ரசிகர்கள் இல்லைம்பாங்க. இது தமிழ்நாட்டில் வந்து அப்படியே அது ஒரு பேரலாக வந்துடுச்சு. ரஜினின்றது அது இன்னும் கொஞ்சம் சீனியர் தலைமுறைன்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் முதிய இளைஞர்கள்னு வச்சுங்க, முற்றிய இளைஞர்கள். அப்போது விஜய்க்கு வந்து இதவங்களாம் சப்போர்ட்டர்ஸ் வருவாங்க அப்படின்னு சொன்னால், ரஜினி அஜித் இவங்கெல்லாம் வந்து விஜய்க்கு எதிராக ஓட்டு போடுவாங்க, எங்கே வேணாலும் ஓட்டு போடுவாங்க. இன்னும் ஒரு கணக்கு இருக்குது. அது எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியாது. ஆனால் அண்ணாமலையை பொறுத்தவரை இந்த விஜயதசமிக்கு பிறகு, ஆனால் தான் வந்து அவர் வந்து எடப்பாடியை வந்து ஏற்றுக்கொண்ட மாதிரி ஒரு பேச்சு கூட அந்த சமயத்தில் பாஜக இருக்கிறப்ப BL சந்தோஷ் அவர் வீட்டுக்கு போனார்னு சொல்கிறாங்களே, அப்பொழுது வந்து அவரை வீட்டுக்கு போய் அவர் வந்து ரஜினிகாந்தை சந்தித்து விட்டு வந்தார். பிஜேபிக்கு எதிரான சில நடவடிக்கைகளில், அதாவது பிஜேபி அல்லாத ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தும் அந்த மாதிரி ஒரு, பிஜேபிக்கு எதிராக தானே அது, பிஜேபியிலேருந்து விலகி போனால் அது பிஜேபிக்கு எதிராக அமையக்கூடியது தான். இப்போ அண்ணாமலையோடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் ஒரு 3 நாள் முன்னால் மதுரையிலையா எங்கே ஒரு பிஜேபி கூட்டம் நடந்துச்சு. அங்கே வந்து கேசவ விநாயகம் அவர்கள், RSSஐ சேர்ந்தவர், பாஜகவுடைய அமைப்பு செயலாளராக தமிழ்நாட்டில் இருப்பவர். அவர் வந்து அண்ணாமலை ஆதரவாளர்களை கூட்டத்தை விட்டு வெளியேறச் சொன்னதாக எனக்கு அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஆட்களில் இருந்தே தகவல் இருந்திருக்கு. ஏன் அப்படி சொன்னாரா? அப்போ அண்ணாமலைக்கு எதிரான ஒரு நிலையில் தான் பிஜேபி தலைமை இருக்கிறது. அமித்ஷா இருக்கிறார், எல்லாம் மோடி இருக்கிறார். மோடி அமித்ஷா ஒன்று தான் அப்படிங்கிறது இதில் ஒரு ஒரு பிரதிபலிப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அண்ணாமலையுடைய நடவடிக்கைகள் பிஜேபிக்கு எதிராக, பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு எதிராக அல்லது இருக்கும் அப்படின்னு செய்திகள் அவங்களுக்கு தகவல் போனதுனால தான் BL சந்தோஷ் சென்று அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணதாக எனக்கு வந்த தகவல் சொல்லவில்லை. அதாவது இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை வந்து வெளிப்படையாக விளக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டாம் அப்படின்னு எச்சரிப்பதற்காக போனதாக ஒரு செய்தி வருகிறது. இது எந்த செய்தி வந்து 2 பக்கத்துலேயும் ரெண்டும் எக்ஸ்ட்ரீமாக ஒன்றோட ஒன்று கான்ட்ரடிக்ட் ஆகுது. அவரை போய் கன்வின்ஸ் பண்ணி கெஞ்சி கூத்தாடி வாங்கன்னு கூப்பிட்றாங்கன்னா அது ரொம்ப பிஜேபி வந்து அவரை நம்பி இருக்கிறது தமிழ்நாட்டில்னு அப்படி அர்த்தம் வருது. ஒழுங்காக இருங்க, இல்லைன்னா நாங்கள் விளக்கிடுவோம்னு சொன்னால் அப்போது வந்து அவங்க வந்து இவர் தேவையில்லை. ஏன்னா இது வரைக்கும் வந்து அவருக்கு எந்த வித மத்திய அரசு பதவியோ இல்லை எந்த மத்திய தேர்தல் பதவியோ எதுவுமே கொடுக்கலையே. அவருக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்கல. பல இடங்களில் வந்து அவர் வந்து அவராக போய் நிற்கிறாரு, போகிறாரு, வராரு. இப்போ கூட அந்த கேரளா ஐயப்பன் இதுக்கு அவர் போகிறாரு, யோகி ஆதித்யநாத் வராரு, அவர் போகிறாரு. அதெல்லாம் வந்து அவர் பினராயி விஜயன் அவர் கம்யூனிஸ்ட்டு, கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறவர், அவரே வந்து போஸ்டரில் வந்து அவரையும் சேர்த்து போட்டுக்கிறாரு. ஆனால் எல்லாத்தையும் கடந்து அண்ணாமலை அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு நம்பிக்கையை பெற்றவராக இருக்கிறார். தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம். அவர் ஏற்கனவே மாநில தலைவராக இருந்தபோது நடந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்ற போது அவர் தட்டி கொடுத்ததாகட்டும், அவரிடம் பேசியதாகட்டும், தந்தி டிவி கழித்த நேர்காணலில் கூட அவர் சொன்னார், காசு பார்க்கணும் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் திமுகக்கோ அதிமுகக்கோ போவார்,
ஆனா அவர் பாஜகவுக்கு வந்திருக்காருன்னா அவருக்கு நாட்டுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அண்ணாமலைக்கு இருக்கிறது அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார். சோ இந்த அளவுக்கு நெருக்கம் காட்டக்கூடிய பிரதமரை விட்டு விட்டு போவாரா? அப்புறம் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அப்புறம் ஏன் அண்ணாமலையை தள்ளி வச்சுட்டு நயினார் நாகேந்திரனை வச்சாங்க? அது எடப்பாடிக்காக வச்சாங்க. எடப்பாடிக்கு இவருக்கும் ஒத்து வரல, அதனால வச்சாங்க. அப்படின்னா அவருக்கு தமிழ்நாட்டில் உரிய முக்கியத்துவம் கொடுக்கலன்னா இதுக்கப்புறம் இவரை மேகாலயாலேயோ வந்து மிசோரத்துலேயோ வந்து ஒரு பீகார் பரப்புரையிலேயோ வந்து அண்ணாமலையை வந்து கூட்டு போனாங்களா? ஒரு உதாரணமாக எடுத்துப்போம். பீகாரில் இப்போ தேர்தல் வருது. அண்ணாமலையை வந்து பீகார் தேர்தலில் பரப்புரைக்கு கூப்பிட்டார்களா? இதுவரை கூப்பிடவில்லை, கூப்பிட்டதாக தெரியவில்லை. அதாவது நான் சொல்கிறது வந்து வேறு எந்த மாநிலத்தில் கூட இவரை பயன்படுத்தி கொள்ளும் நோக்கம் பிஜேபிக்கு இருப்பதாக தெரியவில்லை. இல்ல அப்படி என்ன செய்தார் அண்ணாமலை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர் பேர் இல்ல, அதாவது அவர் பேர் உள்ள குற்றச்சாட்டுகள் உண்மையா இல்லையா நமக்கு நிரூபணம் ஆகும் வரை எதுவுமே வந்து யாரையுமே சொல்ல முடியாது. ஆனால் அவர் மீது வந்து திமுகவுடன் சில அண்டர்ஹேண்ட் டீலிங், அதாவது உள்குத்து அதாவது அண்டர் கரண்ட் டீலிங்ஸ் வைத்துக்கொண்டு சில இதை செஞ்சு அதனால் அவருடைய சகலையோ என்னமோ அவருடைய உறவினர் வீட்டில் வந்து இடி ரைடெல்லாம் நடந்தது. அப்போ வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலில் வந்து அந்த 26 பேர் ஒரே ஒரே அமௌண்ட்டை வந்து கோட் பண்ண ஒரு அதிசயம் நடந்துச்சு கின்னிஸ் ரெக்கார்டில். இந்திய உலக வரலாற்றில் வந்து 26 பேர் வந்து ஒரே அமௌண்ட்டு 11,40,243 டிரான்ஸ்ஃபார்மர் காஸ்ட்டை வந்து 26 பேர் ஒரே சமயத்தில் கோட் பண்ணதுன்றது ஸ்டாட்டிஸ்டிக்கலாக வந்து நடக்கவே நடக்காது, இம்ப்ராபபிள். அது நடந்தது தமிழ்நாட்டில். அதிலும் வந்து அண்ணாமலையைச் சேர்ந்தவர்கள் சில பேர் இருப்பதாக வந்து மற்றவர்கள் குற்றச்சாட்டுகள் ஆங்காங்கு யூடியூபில் வலைதளத்திலும் மற்ற இடங்களிலும் வந்து வலம் வந்து கொண்டு தான் இருக்கிறது. இது உண்மை என்று நான் சொல்லவில்லை. உண்மை இல்லை என்று சொல்வதற்கு எனக்கு வந்து தகவல் தெரியாமல் அது உண்மைனோ உண்மை இல்லைன்னோ நம்மளால் எப்படியுமே முடிவு பண்ண முடியல. இல்லை அண்ணாமலைக்கு எதிராக அண்ணாமலையுடைய வளர்ச்சியை விரும்பாதவர்கள் இதை வந்து கிளப்பி விட்டுருக்கலாம் அப்படின்னாலும் அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் இந்த லாஜிக்கெல்லாம் தள்ளி வச்சுட்டு பிஜேபி இப்பொழுது அண்ணாமலையை என்ன செய்திருக்கிறது? ஒதுக்கி வைத்திருக்கிறது என்பது உண்மை, ஓரங்கட்டி இருக்கிறது என்பது உண்மை. இல்லை அவராக தான் ஒதுங்கி இருக்காரு. ஒதுங்கி என்ன பண்ண போகிறாரு? இந்த கேள்விக்கு பதில் இல்லை. ஆனால் அவர் ரஜினியை பார்த்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இந்த கேசவ விநாயகம் வந்து அண்ணாமலை ஆதரவாளர்கள் வெளியே போங்கள் என்று சொன்னது எனக்கு ஆதாரபூர்வமாக தெரிகிறது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரனை சந்திக்க இருக்கிறார். நாகப்பட்டினத்துலேயே எங்கேயோ போய் சந்திக்க போகிறாரு. எங்கே அவங்க ஒன்றா சந்திக்கிறாங்க, எங்கே சந்திக்கிறாங்களோ சந்திக்கிறாங்க. அப்போது அண்ணாமலை வந்து டிடிவி தினகரன், ஏன்னா டிடிவி தினகரன் பாஜகலேருந்து அணியிலேருந்து என்டிஏலேருந்து வெளியில் வந்துட்டேன்னு சொல்லிட்டார். அவர் ஏதோ ஒரு காரணம் சொல்கிறாங்க கூட மொத்தம் வந்துட்டேனாரு, திருப்பி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறார். ஆனால் வெளியில் வந்துட்டேன்னு அவர் சொன்னது இப்போதைக்கு ரெக்கார்டில் இருக்குது. மறுபடியும் உள்ளே போய் சேரலாம். அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொன்னவங்களாம் முதல்வராகவோ துணை முதல்வராகவோ வந்து அமைச்சராகவோ இருக்கலாங்கும் போது எல்லா இடத்துலையும் நடக்குது. பாமகல கூட வந்து என் குடும்பத்துலேருந்து அரசியலுக்கு வந்தால் என்னை நடு ரோட்டில் கட்டி அடிங்கன்னு சொன்னார் ராமதாஸ் அவர்கள். கடைசியில் அவர் தான் அன்புமணியை கொண்டு வந்தார். இன்றைக்கி அன்புமணிக்கு அவருக்குமே பிரச்சனை. இதெல்லாம் அரசியலில் வந்து சாதாரணம் நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். ஸோ 27 தேர்தலில் அண்ணாமலையுடைய கட்சி 5வது அணியாக நிற்கும். அதில் வந்து அண்ணாமலை, டிடிவி, ஓபிஎஸ், அநேகமாக செங்கோட்டையன் அந்த பக்கம் பேருவார். சசிகலா எந்த பேசிஸில் இருப்பாங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா அவங்க அவங்களுக்கு ஒரு கட்சின்னு ஒன்று அவங்களுக்கு இல்லை. ஓபிஎஸும் இன்னும் வந்து கட்சின்னு ஒன்றும் தொடங்கலை. அவரது வந்து அணியாக தான் இருக்குது, ஒரு அமைப்பாக தான் இருக்கே தவிர ஒரு கட்சி ஆகலை. ஆனால் இது எப்படி டெல்லி வேடிக்கை பார்க்கும்? ஏன்னா இது வந்து நேரடியாக என்டிஏக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கும். திமுக கூட்டணிக்கு சேலஞ்சாக இருக்குமா அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் சொல்கிற ஃபார்மேஷன் படி பார்த்தா இருக்காதுன்ற மாதிரி தான் தோணுது. ஆனால் நேரடியாக யாருக்கு சேலஞ்ச், யாருடைய வாக்கை வந்து பிரிக்கும் அப்படின்னா மிக நிச்சயமாக பாஜக அதிமுக கூட்டணி ரொம்ப வந்து பச்சையாக சொல்லணும்னா திமுக எதிர்ப்பு வாக்குகளை இது பிரிக்கும், மேலும் பிரிக்கும். 4 அணியாக பிரிக்கிறது 5 அணியாச்சுன்னா இன்னும் அதிகமாக பிரிக்கும். அப்போ திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகம் சாத்தியமாகும், சுலபமாகும். நான் சொல்கிறது வந்து இவங்க வரணும் வரக்கூடாதுன்னு சொல்லி நான் யாரையும் சொல்லலை. இப்படி போனால் இப்படி வரும், இந்த ரூட்டில் போனால் இந்த இலக்கை அடைவீர்கள் என்பதைத்தான் நான் வந்து சுட்டி காட்டுகிறேன். இவங்க அது ரைட்டு தவறுங்கிறது அது நிகழ்வுகள் நம்மை மீறிய நிகழ்வு. ஆனால் கடந்த ஒரு வாரத்தில் எனக்கு கிடைக்க ஒரு 4-5 நாட்களில் கிடைத்த தகவல்களில்
அண்ணாமலை தனியாக 5வது அணி ஒன்றை நிறுவுகிறார், அல்லது அதை ஒருங்கிணைக்கிறார். அதில் யார் இருக்கிறாங்க அப்படின்னா டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா, செங்கோட்டையனும் அந்த பக்கம் வந்துருவாருன்னு சொல்கிறாங்க. இதற்கு வந்து உதாரணமாக இந்த கேசவ விநாயகம் வந்து அவங்கள வெளியே போக சொன்னது, பிஎல் சந்தோஷ் வீட்டுக்கு போனது வந்து அவரை கெஞ்சுவதற்காகவோ அவரை ஆறுதல் தருவதற்காகவோ இல்லை. அவரை அதாவது பிஎல் சந்தோஷே முன்னாள் அளவுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கார் பிஜேபியில். தேசிய அளவில் முன்னால் இருந்த முக்கியத்துவம் அவருக்கு இப்போ தரப்படலை. அண்ணாமலை வந்து வளர்ச்சி பெற்று ஒரு ஒரு வலுவுள்ள தலைவர் ஒரு காலகட்டத்தில் இருப்பதற்கு பிஎல் சந்தோஷ் ஒரு பெரிய அவருக்கு ஒரு பேஸ் சப்போர்ட் கொடுத்துருந்தாருங்கிறது உண்மை. அவரை விட்டே அவரை மிரட்டல் என்று சொல்வதை விட அவருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது அப்படின்னு எனக்கு ஒரு மிக அண்ணாமலையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு தரப்பிலிருந்து வரக்கூடிய தகவல். இது எவ்வளோ தூரம் உண்மை? ஏன்னா அவரும் அப்படி தான் கிட்டத்தட்ட பேசிகிட்டு இருக்காரு. யார் பேசினாலும் ஒரு 10 நாள் பொறுங்கண்ணா, ஒரு 15 நாள் பொறுங்கண்ணா அப்படிங்கிறாரு. அப்போ அவங்க சொல்கிறது இந்த விஜயதசமிக்கு அப்புறம் ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்காரு, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாரு, அது கால நேரங்கள்லாம் பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறது உண்மையாக இருக்கலாம். ஆனால் இப்படி நடந்தால் என்ன ஆகும்னு சொன்னால் திமுகவின் வெற்றி உறுதியாகும். அப்போ திமுக வெற்றி உறுதி செய்யக்கூடிய இடத்துக்கு அண்ணாமலையோ, தினகரனோ, பன்னீர்செல்வமோ, சசிகலாவோ போவார்களா? இல்லைங்க, அதில் வந்து நீங்கள் வந்து திமுக வெற்றி பெறுதா இல்லையான்றதை விட இப்போ தினகரன் வந்து என்ன சொல்கிறாரு, எடப்பாடியை எந்த காலத்திலும் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறார். அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாமல் வந்து ஓட்டு பிரிந்தால், டிடிவி பிரிந்ததுனால வந்து அப்படியே அதிமுகவுடைய வாக்கு வங்கி முழுக்க அப்படியே போயிடும் அவர் பின்னால். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அமமுக வந்து 2024 வந்து டிடிவி தினகரன் கட்சி வந்து 1% கம்மியாக தான் வாங்கிச்சு, 0.9 நினைக்கிறேன் சதவீதம். அந்த மாதிரி வந்து வைகோவே 1.5% தான் மதிமுக வாங்கிச்சு. அந்த மாதிரி இவங்க எல்லாமே அந்த 2%, 1% கீழே வாங்கினவங்க தான். இதில் வந்து எதை வந்து இதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அதே 2%, 1% மெயின்டைன் பண்ண முடியுமானே ஒரு சந்தேகம். இல்லை, ஆனால் ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்குகிறார் அப்படிங்கிற பட்சத்தில் ஏற்கனவே அவர் மீது வைக்கப்பட்ட திமுக இவர் பின்னாடி இருக்கிறது அப்படிங்கிற விமர்சனத்தை வலு சேர்க்கிற மாதிரி தானே இருக்கும். இல்லை, குற்றச்சாட்டுகள் வந்து வெளிப்படையாக இதுவரை வந்து அரச புரசலாக சொல்லப்படும் குற்றச்சாட்டுகள் இன்னும் வெளிப்படையாக விமர்சிக்கப்படும். அந்த குற்றச்சாட்டில் உண்மைகள் இருக்கின்றனவா இல்லையா, அதுக்கு நிரூபணம் இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் இதுவரை அரச புரசலாக பேசி வந்தவர்கள் வெளிப்படையாக பேச தொடங்கி விடுவார்கள். அப்படி வரும்பொழுது அண்ணாமலைக்கு அது வந்து வெற்றியாக இருக்குமா? நான் வந்து ஒரு எந்தவித சார்பும் இல்லாமல் இவங்க தான் ஜெயிக்கணும், அவங்க ஜெயிக்கக்கூடாது, இவங்க வரணும், அவங்க வரக்கூடாதுலாம் இல்லாமல் நம்ம யார் முடிவு பண்ணுறது, எப்படி நடக்கக்கூடும் என்ற கணிப்புகளை மட்டும் நான் பார்க்குறேன். அந்த வகையில் பார்த்தால் இது திமுகவுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு விஷயமாக தான் தெரியுது. அதான் சொல்கிறேன், 4 அணியாக வந்து பிரிஞ்சு அப்போ வந்து பாக்கி 3 அணியும் வந்து திமுக எதிர்ப்பில் இருக்குன்னா அவங்க தான் பிரிச்சுக்கணும். விஜய் பிரிச்சுக்கணும், சீமான் பிரிச்சுக்கணும். நம்ம சொல்கிறோம் சீமான் 8லேருந்து அவர் கூட 12 வாங்குவார், 15 வாங்குவார்னு சொல்கிறோம். ரைட்டு, கூடவே வாங்குவார்னு வைப்போம். இப்படி வாங்க திமுகவிற்கு எதிர்ப்பான ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வாக்குகள் வந்து இன்கம்பன்சி வாக்குகள் வந்து மேலும் மேலும் அணிகளாக பிரிகின்றன என்றால் அது திமுகவுக்கு தான் லாபம். ஒன்று, எப்போ வந்து அது வந்து வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை சந்திக்கும் என்றால் திமுக கூட்டணியில் பிளவு ஏற்பட்டு விரிசல் ஏற்பட்டு காங்கிரஸோ, விசிகாவோ, கம்யூனிஸ்டோ இல்லை ஏதோ அவங்க எல்லாருமோ இல்லை முக்கியமாக ஏதோ ஒரு தேர்தல் கட்சியோ வந்து விஜயுடன் சேர்ந்து, ஏன்னா அவங்க வந்து பாஜக கூட்டணிக்கோ அதிமுக கூட்டணிக்கோ போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. விசிகா வந்து பாஜக இருக்கும்போது ஒரு காலத்தில் மங்களூரில் முதல்ல ஜெயித்த போது அவர் எம்எல்ஏ ஆன போது திமுக பாஜக கூட்டணியில் ஒன்றா இருக்கும்போது தான் அதில் கூட்டணி சேர்ந்து தான் நின்னார். பட் அதிலிருந்து அவர் தாண்டி வந்துட்டார். அதிமுகவில் நடுவில் கொஞ்ச நாள் கூட்டணி, அப்புறம் மக்கள் நல கூட்டணி, இதெல்லாம் தாண்டி வந்துட்டார். இப்போ இனிமேல் மறுபடியும் வந்து அதிமுக பாஜக இருக்கிற கூட்டணிக்கு போவதற்கு வாய்ப்பு இல்லை. ஒரு கால் அதிமுக பாஜக வந்து தனித்தனியாக வந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை இன்னும், அதாவது அந்த பிளவு ஏற்பட்டால் அப்போ வேணால் அதிமுக பக்கம் போனால் போகலாம். அப்படி ஆக திமுகவுக்கு எதிரான வாக்குகளில் அதிகமான குழப்பங்கள் தென்படுகின்றன. திமுகவிலும் சில குழப்பங்கள் இருக்குது கூட்டணியில். ஆனால் அதைவிட மிக அதிகமாக எதிர்கட்சிகளின் தரப்பில் இருக்கின்றன. இது யாருக்கு லாபம்னா அரித்மெட்டிக்கலி திமுகவுக்கு லாபம். அதுதான். ஸோ இப்போ அண்ணாமலை வந்து
அப்படி போனார்னா அவர் வந்து அண்ணாமலை வந்து ஆட்சியை பிடித்து விடுவாரா அப்படின்னா முதல்ல இயக்கம் ஆரம்பித்து கட்சி ஆரம்பித்து அந்த கட்சி ரெக்கக்னைஸ் ஆகி 2026 அது சாத்தியமில்லை. நம்ம விஜய்க்கே அதானே சொல்கிறோம், சீமானுக்கும் அதானே சொல்கிறோம். உங்களால் கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவே அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நம்ம சொல்றது ஆட்சிக்கு வரும் அளவுக்கு அவளுடைய வாக்கு வங்கி இருக்காது என்று தான் சொல்றோம். இல்லை, இருக்க வாய்ப்பில்லை. அப்போ போட்டி மறுபடியும் வந்து திமுக அதிமுகவுக்குள்ள தான். சில வந்து வித்தியாசங்கள் வேணா, எவ்வளவு வித்தியாசம் அந்த வாக்கு சதவீத வித்தியாசம் வேணா நம்ம எதிர்பார்க்கறதோ இல்லை கொஞ்சம் நெருக்கமாக இருக்கலாம். ஆனால் திமுக கூட்டணியில் பிளவு ஏற்பட்டு அந்த பக்கம் போனால் அப்போ வந்து தொங்கு சட்டமன்றம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த திமுக கூட்டணி இப்போ இருக்கிற நிலையிலிருந்து பிளவு ஏற்பட்டால் தொங்கு சட்டசபை என்பது ஏற்படும். அந்த மாதிரி வரும்பொழுது சீமானோ விஜயோ, ஏன்னா இவரெல்லாம் தனியாக நிற்கிறாங்க ஏறத்தாழ, அப்போ இவர்களுடைய சப்போர்ட் யாருக்கோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும். இவர்களுடைய முக்கியத்துவம் கூடும். 240 பேர் 3வது முறை ஆட்சிக்கு வந்த பிஜேபி அந்த 272க்கு மேலே இல்லாமல் சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் நம்பி தானே ஆட்சி அமைக்க முடிஞ்சது. அது மாதிரி ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எப்போ திமுக கூட்டணி பிளவுபடாமல் திமுக வந்து சமாளித்து விட்டால், ஏன்னா சமாளிக்கும் யுக்திகள் அவரிடம் உண்டு, அதற்கான என்ன சொல்கிறது ரிசோர்ஸஸ் அவர்களிடம் உண்டு, பணம் மனம் குணம் எல்லாம் உண்டு, அவங்களுக்கு எல்லாமே இருக்கும் பொழுது அப்படி அவர்கள் அதை காப்பாற்றி கொண்டால் இந்த தடவை வந்து போட்டி வந்து எதிர்க்கட்சிகள் வந்து ஒன்றோடு ஒன்று அவர்கள் போட்டி போடுவார்களே தவிர திமுகவை சுலபத்தில் தோற்கடித்து விட முடியாது என்பதுதான் என்னுடைய கணக்கு. அண்ணாமலை விஜயதசமிக்கு பிறகு அறிவிப்பார் என்பது அவரை சுற்றி இருப்பவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அது வந்து எந்த அளவில் வந்து கை கொடுக்கும், அண்ணாமலைக்கு கை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கும் கை கொடுக்காது, திமுகவை தவிர வேறு யாருக்கும் கை கொடுக்காது அப்படிங்கிறது தான். அப்போ என்ன திமுகவுக்கு அண்ணாமலை ஹெல்ப் பண்ணுறாரா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, இப்போ டிடிவி நீங்கள் கேட்டிங்களா, அதுதான் எடப்பாடியை முதல்வராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னா அப்போ ஸ்டாலின் வந்தால் பரவாயில்லன்னு அப்படி அர்த்தம் எடுத்துக்கலாமா? அரசியலில் ஒரு வார்த்தை இப்படி பேசுனா ஆட்டோமேட்டிக்காக அதோடைய அர்த்தம் வேறு மாதிரி தான் எதிரொலிக்கும். எடப்பாடியை எந்த காலத்திலும் முதல்வராக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அப்போ பரவாயில்ல ஸ்டாலினே இருந்துட்டு போட்டோம் டிவி சொல்கிறாரோன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கோ எண்ணுக்கோ இல்லை பொதுமக்களுக்கோ வரலாமே. அதே மாதிரி தான் அது வரும். இவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர், இப்போ செங்கோட்டையன் வந்து அவருக்கு எடப்பாடிக்கு எதிராக வந்து அமித்ஷாவை போய் பார்த்தாரு அப்படின்னு சொன்னால், ஆனால் செங்கோட்டையனை திரும்பி பார்த்தா வேறு யாரும் தலைவர்கள் வந்து சப்போர்ட்டே பண்ணலையே. அப்போ செங்கோட்டையன் வந்து எடப்பாடியை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஸ்டாலினை ஏற்றுக்கொள்கிறாரா அப்படின்னு கேட்டால் இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியாது. ஏன்னா இந்த உட்கட்சி பிரச்சனை என்பது எதிர்கட்சி பிரச்சனையை விட உட்கட்சி பிரச்சனை மோசமானது. எல்லா கட்சிகளிலும், திமுக உட்பட எல்லா கட்சிகளிலும் எதிர்கட்சியால் வரக்கூடிய இடையூறுகளை விட உள்கட்சி இடையூறுகள் தான் அதிகம். இது யதார்த்தம். அந்த வகையில் இப்போதைக்கு களம் தமிழக அரசியல் களம் 5 முனை போட்டியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. அப்படி நகரும் பொழுது அது திமுகவிற்கு தான் சாதகமாக இருக்கும் என்பதும் என்னுடைய கருத்து. சொன்னோன்னா உடனே சொல்லிடுவாங்க திமுகலேருந்து சாருக்கும் பெட்டி வந்துருச்சுன்னு சொல்லிடுவாங்க. நான் எனக்கு எந்த பெட்டியும் வரல, பெரும்பையோடு தான் வந்திருக்கிறேன். அதனால் வந்து எதாவது சொல்லணும்னா நம்ம யதார்த்தத்தை சொல்கிறோம். இப்படி நடந்தால் இப்படி நடக்கும் என்பது பட்டு தான் நம்ம கருத்து சொல்கிறோம். இது அண்ணாமலை வந்து அப்படி நடந்தால், அதாவது வரக்கூடிய தகவல்கள் உண்மையாக நடந்துவிட்டால் அது ஒரு ராகுல் சொன்னார் ஹைட்ரஜன் பாம், அது மாதிரி தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு ஹைட்ரஜன் பாமாக இருக்கும். அப்போ இது எங்கே பலவீனமாகும்னா, அப்போது அங்கே பாஜகவில் அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் வந்து டோட்டலாக விலகி போயிடுவாங்களே இந்த 5வது அணிக்கு. அப்படி போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது அண்ணா திமுகவும் பாஜகவும் ஒன்றாக இருக்கும் பட்சத்திலேயே கூட அதை பலவீனப்படுத்தும். அதனால தான் சொல்கிறேன், அப்போ திமுக இன்னும் சுலபமாக வெற்றி பெறும். நன்றி சார், பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி, வணக்கம்.